Hi friends, SJS Properties in the Jiva. இப்போ நம்ம சேலம் ஆத்தூரில் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம பஸ் போகிற ரோட்டு பார்த்திங்கன்னா சேலமிலிருந்து ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பாரத் பெட்ரோலியம் பங்கு வரும். அந்த பங்குக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோடு போகுதுங்க. இந்த ரோடு வந்து ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடுங்க. அதாவது ஆத்தூர் ஜங்ஷன் போகிற ரோடு. இந்த ரோட்டில் நம்ம சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் போதும், நம்ம லேண்டருக்கு ஏறிக்கு ரீச் ஆகிடலாம். இதுதான் நம்ம வந்த ரோடுங்க. இந்த ரோடு நமக்கு லெஃப்ட் சைடு பிரியும். இந்த லெஃப்ட் நம்ம திரும்பாமல் ரைட் சைடில் ரோடு ஒன்று பிரியுதுங்க. இந்த ரோட்டில் வரணும். இந்த ரோடு தான் வந்து ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வர ரோடுங்க. இந்த ரோட்டில் சரியாக நம்ம 200-300 மீட்டர் வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்வே வரும். அதை பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், இதுதான் நம்ம வந்த ரோடு. நம்ம வரும்போது லெஃப்ட் சைடில் இபி டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஆஃபீஸ் வருதுங்க. பாருங்கள், இந்த இபி டிபார்ட்மெண்ட்டோடைய ஆஃபீஸு. இது ஒட்டின மாதிரி நமக்கு லெஃப்ட் ரோடு போகும். இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ரைட் சைடில் அந்த சப்வே வருது. இந்த சப்வேல உள்ள வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு பாரதியார் ஸ்கூலுக்கு போகிற ரோடு வருங்க. பாருங்கள், இந்த சப்வேலேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த ரோடு அப்படியே நமக்கு லெஃப்ட் ரைட்டாக பிரியும். இந்த இடத்துல பாரதியார் ஸ்கூலுக்கு போகிற ரோடுன்னு நமக்கு லெஃப்ட்டில் போகுங்க. இந்த ரோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இந்த லெஃப்ட் பிரியர் ரோடு பாரதியார் ஸ்கூலுக்கு போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லேண்ட்மார்க்கு பாரதியார் ஸ்கூல் போகிற ரோட்லேயே நம்ம வந்தோன்னா நமக்கு ரைட் சைடில் ரோடு ஒன்று பிரிங்க. பாருங்கள், இதுதான் நம்ம வந்த ரோடு. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும். இந்த ரோட்டில் திரும்பணுங்க. இந்த ரோடு ஹவுசிங் போர்டு போகிற ரோடுன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. இந்த ரைட்டில் கட் பண்ணுற ரோடு நேம் வந்து ஹவுசிங் போர்டு போகிற ரோடுங்க. பாருங்கள், இதுதான் நம்ம வந்த ரோடுங்க. இந்த ரோடு வந்து லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பிரியும். நம்ம இதில் லெஃப்ட் சைடு வந்தாலும் சரி லேண்டுக்கு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த லெஃப்ட்டு தெரியுதுங்களா, இதில் போய் நம்ம ரைட் சைடு வந்தாலும் லேண்டுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல ரோடு ரைட் சைடு பிரியுது. இதில் வந்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணாலும் லேண்டுக்கு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த காருக்கு பின்னாடி லெஃப்ட் சைடு ஒரு ரோடு திரும்புது. இந்த ரோட்டில் வந்தாலும் லேண்டுக்கு வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள், ஒயிட் அண்ட் ப்ளூ பில்டிங்கு. அந்த இடத்துல தான் நமக்கு லேண்ட் இருக்குது. பாருங்கள், நம்ம லெஃப்ட் திரும்பலாம் அந்த ரோட்டில் வந்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோடு இந்த ஃபென்சிங் ஒட்டின மாதிரி ரைட் சைடில் அப்படியே திரும்புதுங்க. அந்த ரோடு திரும்ப நமக்கு ரைட்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த கிரவுண்டுக்கிட்ட அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஃபென்சிங் போட்டுக்கிற லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து 20 அடி ரோடுங்க. மெயின் வந்தது நம்ம பஞ்சாயத்து பெரிய ரோடு. அதிலேருந்து கட் ரோடு 20 அடி ரோடு போட்டிருக்காங்க இந்த பிளாட்டுக்கு. வாங்க ரோட்டோடைய அளவு பார்க்கலாம். பாருங்கள், கீழே முட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதிலிருந்து லெஃப்ட் சைடில் ஒரு முட்டு இருக்கும் பாருங்கள். இந்த முட்டு வரைக்கும் நமக்கு 20 அடி ரோடுங்க. இப்போ நம்ம லேண்டுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், லேண்டு இந்த பக்கம் 40 அடிங்க. 40 அடி, நீளம் 75 அடிங்க. 40க்கு 75, மொத்தம் 3000 சதுரடி இருக்குங்க. இதில் 40க்கு 75 3000 சதுரடி இருக்குது. நம்ம ஃபுல்லாக வேணுனாலும் 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்றா வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கட் பண்ணி 1500 சதுரடி வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. 1500 பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த பிளாட்டுக்கு 2 ரோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது பாருங்கள், அந்த பின்னாடி கார் போகுது பார்த்திங்களா, அந்த ரோடு வழியே வந்தாலும் நமக்கு லேண்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வந்து 20 அடி ரோடு பாயிண்டில் 75 அடிங்க. நம்ம பார்க்குறது 75 அடி பார்க்குறோம். சைடில் அகலம் 40. பாருங்கள், 40 அடி அகலம் இருக்குது. 40க்கு 75, மொத்தம் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. நமக்கு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா போதும், இந்த லேண்டருக்கு ஏரியாவுக்கு ரீச் ஆகிடுவோம். பாருங்கள், லேண்டுக்கு பேக் சைடு ஒரு ரோடு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரோடு பாருங்கள், அந்த கார் நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துல இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வழியாக வந்துடலாம். இதுவும் 20 அடி ரோடு அப்படியே கண்டினியூவாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அந்த 20 அடி ரோடு. பாருங்கள், இதிலிருந்து அந்த ரோடு பார்த்தோம். இந்த ரோடு அப்படியே அந்த கார் நின்றுச்சு பார்த்திங்கன்னா, அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. அந்த பஞ்சாயத்து ரோடு ஜாயிண்ட் ஆகிடுது. இந்த ரோட்டில் ஆரம்பித்து அந்த கார் நிற்கிற ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடுதுங்க. அந்த கார்ட்டிருந்து ஒரு வியூ பார்க்கலாம். இதுதான் பாருங்கள் அந்த பின்னாடி வந்த ரோடு. இப்போ நம்ம கார் நின்ற இடத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு முட்டு இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த ரோடு இங்கே இருக்குது, எண்டில் முடியுதுங்க. இந்த முட்டிலேருந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கம்பம் இருக்கும் பாருங்கள். இந்த கம்பம் வரைக்கும் 20 அடிங்க.
ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரான் இல்லைங்களா, அந்த 20 அடி ரோடு போய் ஜாயிண்ட் ஆயிரும். அதாவது 20 அடி ரோடு அந்த பஞ்சாயத்து ரோட்டுக்கும் இந்த பஞ்சாயத்து ரோடு இணைக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் நம்ம பிளாட் இருக்குதுங்க. நம்ம பிளாட்டுக்கு 2 பக்கம் ரோடு வசதி இருக்குங்க. பாருங்கள், பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குடியிருப்பு பகுதி தான். நல்ல ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க இது. நம்ம ஃபுல்லாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை கட் பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாங்க. 2 பக்கம் ரோடு வசதி கொண்ட அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க இது. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் போகிற வழியில் சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், லேண்டை புக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், நட்புடன் உங்கள் ஜீவா.